ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். Please. ஓகே, ஒண்ணு பண்ணுங்க. நேரா லட்சுமி மேடம் கிட்ட போங்க. உங்களை முதல்ல பார்த்தப்போ சாக்ஷாத் அந்த லட்சுமியே பூமிக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப யாரோ உங்களை லட்சுமின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. சில பேருக்கு மட்டும்தான் பொருத்தமான பேர் அமையும். அப்படி என் வாழ்க்கையில பார்த்த முதல் நபர் நீங்க தான். அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. மேடம், இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் சார். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். தைரியமா போங்க. அப்படிங்கிற? ஆமா, போங்க. எஸ், அப்பாடி நல்லபடியா சொல்லிடணும். அத்த, என்ன அத்த, ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? ஹரி சார் மேல உங்களுக்கு என்னதான் கோவம் அப்படி? பாவம் அத்த, அவரு உங்களை கன்வின்ஸ் பண்ண வந்தவர ஏதேதோ கேள்வி எல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அமுச்சு விட்டுருக்கீங்க. அத்த, சந்தோஷ் இதெல்லாம் ஒண்ணும் அவன் நல்லதுக்காக எல்லாம் பண்ணல. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அத்த. அவர் எத்தனை வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. உங்களோட ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்கும் அர்த்தம் சொல்ற அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் அத்த? நீங்களே சொல்லுங்க. அத்த, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க அத்த. அது எப்படி பவி? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நீ எழுதி வைக்கல டைரியில பாட்டு பாடணும், மீசை வைக்க கூடாது, தாடி இருக்க கூடாது. அது மாதிரிதான் இதுவும். ஐயோ அத்த, அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு எழுதி வச்சேன். அதெல்லாம் சும்மா பொய் அத்த. அது போல இதுவும் சும்மா பொய் தான். என்ன அத்த, என்ன வம்பு கேட்கிறீங்களா? பின்ன என்ன பவி, இவர் ஏதோ சின்ன பசங்க மாதிரி கல்ல தூக்குறேன், பாட்டு பாடுறேன்னு விளையாட்டு தரமா இருக்க போய் தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சு. அன்னைக்கு நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன். ஏதாவது கேட்டாரு அவரு? ஏதோ உதவி செய்யறதுக்கு போய் இவ்ளோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அதான் குழப்பத்துல அலையிட்டோன்னு கேள்வி கேட்டு அனுப்பி விட்டுட்டேன். அத்த, அப்போ உங்களுக்கு ஓகேவா? அத்த, 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 இங்க பாருங்க. என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு அவர் சரியான காரணத்தை சொல்லணும். டேய், எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா? வெறும் கவர் அனுப்பியிருக்க? நேர்ல வந்தேன், உன்னை கொன்னு சாம்பலாக்கிடுவேன். ப்ரோ பயமா இருக்கு. ஏய், இங்க பாருங்க, நாமெல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. நமக்குள்ள நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேண்டிய பொருள் என்கிட்ட இருக்கு. அத முறைப்படி கேட்டா கொடுத்துட போறேன். எவ்வளவு வேணும் உனக்கு? சூப்பர் மேடம், நீங்களே சொல்லுங்க. ஓகே, 2 lakhs சிங்கிள் பேமெண்ட். மேடம், என்னதான் இருந்தாலும் பெரிய இடம் தான். பட்டுன்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டீங்களே. எனக்கு ஓகே மேடம். ஓகே, பட் இப்போதைக்கு அவ்வளவு பணம் என் கையில இல்ல. அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ வந்து வாங்கிக்கோ. ஓகே மேடம், பட் நான் பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிற ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். தட்ஸ் மை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகே ஓகே, நீயும் புல்லாத எத்திக்ஸ். கா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறங்கற? தம்பி, நமக்கு பலம் இருக்குன்றதுக்காக நாம எதிரிகளை உருவாக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நமக்கு பணம் முக்கியம் இல்ல, டாக்குமெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்ன? உங்களை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. இருந்தாலும் ட்ரை பண்றேன். உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு அதிகம் பிடிச்சிருக்கு.
ஆனா காரணம் எல்லாம் கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது. காரணம் சொல்ல தெரியல. இங்க பாருங்க, என்ன சிரிக்கிறீங்களா? அதான் ஒரு மனுஷன் முடியல புரியலன்னு சொல்லி தோல்வியை ஒத்துக்கிட்டான்ல, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க சிரிச்சேன். நான் சிரிச்சேனா? ஆ? பாத்தீங்களா இப்போ? இல்ல, என்ன விளையாடுறீங்களா? திரும்பும்போது நான் ஒண்ணும் சிரிக்கல. இல்ல கோச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்களா, அது லேசா கடிச்சு சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட முகமே அப்படிதான். அது என்னமோ உண்மைதான். எப்பவுமே சிரிச்ச மாதிரி லக்ஷ்மி கடாட்சமா கரெக்டா தான் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படி புகழ்ந்து தள்ளுறாரு. என்னாச்சு? கோல்டா? மழையில ஏதோ நினைச்சீங்களா? ஆமா, இப்ப நீங்க ஐஸ் மழை வச்சு நான் நனைஞ்சிட்டேனா, அதனாலதான் கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால உடனே தும்மல் வந்துருச்சு. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் சரிதான். தெரியாதுங்கிறது வாஸ்தவம் தான். ஐயோ, அப்பட பாஸ் ஆயிட்டா இல்ல? குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்குது. உயிரின் ஒளியாய். ஏய், கலக்கிட்டேன்ல. நல்ல வேலை, நீ சொன்ன எந்த ஐடியாவும் நான் பண்ணல. பண்ணிருந்த லட்சுமி கோவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். சார், என்னால நம்பவே முடியல. இந்த லவ்ல தான் புத்திசாலியில முட்டாளாமோ, முட்டாளாம் புத்திசாலியாமோ இருக்காங்க. யூ ஆர் டோட்டலி மிஸ்டேக்கன் மேடி. மனசுக்கு பிடிச்ச உங்ககிட்ட அறிவாளியா புத்திசாலியாலாம் நடந்துக்க வேண்டியதில்லை. உண்மையா நடந்துகிட்டாலே போதும். என் மனசுக்கு தோணுனதை நேர்மையா லட்சுமி கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு புடிச்சு போச்சு. இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவு இல்ல. மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் எடுக்கிற முடிவு. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன் சார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? சரி சார், அடுத்து என்ன பிளான்? வெரி சிம்பிள். ஒரு பெரிய துணி கடைக்கு போய் ஒரு அழகான புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். எது, புடவை எடுக்க போறது அவ்வளவு சிம்பிளான விஷயமா என்ன? புடவையில எத்தனை ரகம் இருக்குன்னு தெரியுமா? பூனம் சில்க், காட்டன், ஷிஃபான், ஜார்ஜெட், சிந்தட்டிக், பாலிஸ்டர்னு இப்படி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பட்டுல ட்ரெடிஷனல் பட்டுல இருந்து டிஜிட்டல் பட்டு வரைக்கும் 50 வெரைட்டிக்கும் மேலேயே இருக்கு. அப்புறம் கலர், அது ஆமா, உங்களுக்கு எத்தனை கலர் தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ஒரு 7 கலர். 7? ஐயோ பாவம் சார் நீங்க. சிவப்புல 10, மஞ்சள்ல 10, ஒவ்வொரு கலர்லயும் ஒரு 10 கலர் இருக்கு. என்ன மேடி சொல்ற? புடவை எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா? சார், பூமிக்கு அடியில போய் தங்கத்தை கூட எடுத்துடலாம். ஆனா பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை கூட எடுக்க முடியாது. டி நகர் பக்கம் போய் பாருங்க. ஆவணி பிறந்து 10 நாள் ஆகுது. ஆடி ஆஃபருக்கு கடைக்குள்ள போனவங்க இன்னும் வெளியவே வந்த பாடில்ல. தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். ஆம்பளைங்க எடுக்கிற புடவை ஒரு நாளும் பொம்பளைங்களுக்கு பிடிக்காது. நீங்க தங்கத்தாலே அழைச்சிட்டு வந்து கொடுத்தாலும் முந்தி நீளம் பத்தல, கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே லட்சுமி மேடத்துக்கு புடவை வாங்கி கொடுத்து அத அவங்க ஆசையா கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் பாத்திருக்கேன். அன்னைக்கு மேடம்க்கு உங்க மேல அபிப்பிராயமே இல்லையே, அதான் புடவையே பார்க்காம உங்களை பாத்திருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்க வாங்கி கொடுக்கிற புடவைய தான் பாப்பாங்க. அக்கா 10 மணிக்கு தானே வரேன்னு சொன்னா, மணி ஆயிடுச்சு இன்னும் காணோமே. டேய், கண்டிப்பா நமக்கு முன்னாடியே வந்திருப்பான். நாம தனியா தான் வந்திருக்கோமாங்கிற டவுட்ல இங்கேதான் எங்கேயாவது அவன் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். நாம வண்டியை விட்டு இறங்கினதான் வந்துருவான் பாரு. வா.
டேய் சாரி மேடம், ஒரு சின்ன டவுட், அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஸ்பை பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்லல. வெயிட். $2 lakhs. ஓகே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. லக்ஷ்மி வளர்க்கிற குழந்தை சந்தோஷுக்கு பிறந்ததுக்கான ஃபுல் எவிடன்ஸ் எனக்கு வேணும். மேடம், அதான் பணம் கொடுத்துட்டீங்கல்ல, டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. டேய், அதான் பணத்தை வாங்கிட்டோமே, இனிமே என்ன இருக்கு? எப்படியும் ஏமாத்திடலான்னு மட்டும் நினைச்ச, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. சார், ஊசிக்கு ஊசி எதிர்மோன பாயாது. இல்லீகல் வேலை பார்த்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் பாக்குறேன் சார். நானு பணத்தை வாங்கிட்டா என் உயிரை கொடுத்தாவது அந்த வேலையை முடிச்சு காட்டுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நம்பிக்கையோட போங்க. இன்னும் 2 நாள்ல அந்த டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கும். பவிக்கு சாரி எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். அப்படியா? ஆமா ஹரி சார். சார் வாங்க. குட்டி, என்ன ஆச்சு? அந்த ஆளை பிடிச்சு பேசுனியா? ஓ, குழந்தையோட விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? அது அது சொல்லுடா. இல்லம்மா, நீங்க கரெக்டா அந்த ஆளை பாத்தீங்களா? அவனே தானா? அவன் தான் நினைக்கிறேன். எனக்கு முகம் மட்டும் சரியா தெரியல, ஆனா அவன் தான் நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு முகத்துல கர்ச்சிப் கட்டி இருந்தானா, அப்போ இவ்வளவுதான் பார்த்தேன் முகத்தை. நான் என்னமோ அவன் தான் நினைக்கிறேன்டா. சரி, என்ன ஆச்சு சொல்லு. இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க சொன்னவன நான் துரத்திட்டு போய் புடிச்சிட்டேன். ஆனா அவன் அங்க ஒரு லோக்கல் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்படிப்பட்டவன்லாம் இல்லைன்னு என்ன கையெடுத்து கும்பிடுறாமா. அவன் பொய் சொல்லலாம்ல? இல்லம்மா, அப்படி நினைச்சுதான் நானும் அவன் வேலை பார்க்கிற இடத்துல போய் விசாரிச்சேன். அங்கேயும் அவனை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற ஆளு இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அப்போ நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேனோ? அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே, சத்தியமா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கவலைப்படாம போங்க, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அவன் மாதிரி தான்டா இருந்தது. போங்க, ஒண்ணு இல்ல, அவனே கிடையாது அது. இல்ல, அது அவனே தான்டா, எனக்கு அப்படிதான் தோணுது. வெயிட் 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 1 minute வெயிட். ஹலோ, என்னது இது? உங்களை செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? ஓனர்ஸ்க்கே துரோகம் பண்றீங்க. யாரோ ஒரு சில ஓனர்ஸ் போன் எடுக்கலன்றதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி வீடு வாங்கின நாங்களும், வாடகைக்கு இருக்கிற அவங்களும்
ஒரே அசோசியேஷன்ல எப்படி இருக்க முடியும்? லிசன், உங்களோட ஈக்குவாலிட்டி, கம்யூனிசம் இதெல்லாம் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஸ்டேஜ் போட்டு பேசுங்க. இது ஓனர்ஸ் அசோசியேஷன். இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. You don't have any rights to modify that. Understood? பிரதீபா பழைய ஃபார்ம்ல தான் இருக்கா. பிரதீபா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது ஓனர்ஸ் அசோசியேஷன் தான். ஆனா ஓனர்ஸ் இல்லாத போது அவங்க சார்பா டெனன்ட்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கலான்னு நம்ம அசோசியேஷன் ரூல்ஸ்ல இருக்கு. அப்படி பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அசோசியேஷன் ஆக்டிவிட்டிஸ் எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு அதே ரூல்ஸ்ல இருக்கு. ஏன்டி பிரதீபா எல்லா இடத்துலயும் இப்படி அசிங்கப்படுற? ஆமா பவி, இந்த அசோசியேஷன்ல டெனண்ட சேர்த்துக்கிறதுல எங்களுக்கு ஓகே தான். ஆமா பவி, அவங்களும் இங்க தானே இருக்காங்க. வாடகைக்கு இருக்காங்கன்ற காரணத்தாலேயே அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாதுல்ல. நீங்க எடுத்து சரியான முடிவு தான். ஓகே தென், வேற யாருக்கும் இதுல அப்செக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டெனன்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீங்க இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இங்க சொல்லுங்க. சார், அவர் வேலை செய்யல ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கார் சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். இவன் மட்டும் வந்திருக்கான். இவன் கூட ஒரு பொண்ணு இருக்கணுமே. கொஞ்ச நாள் அவளையும் காணோம். ஒருவேளை உண்மையிலே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? குழந்தைய கடத்துறதுக்காக வேஷம் போடுறாங்களா? இல்ல இவன் குழந்தைய கடத்தி வைக்கிற கும்பலா? இல்லைன்னா நம்ம வீட்டு குழந்தை ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்ல கடத்த வந்திருக்காங்களா? ஒண்ணுமே புரியலையே. யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கே. போய் பாத்துருவோம். இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப விட்டா இவன் தப்பிச்சு போயிடுவான். இவனை இங்கேயே மடக்கி அவன் வாயாலேயே யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீ பழகி நாசம் பண்ணியே அப்பாவி பொண்ணு ஆதிரா, அவளோட அண்ணன்டா. ஆதிராவோட அண்ணன் எதுக்காக குழந்தைய கடத்த பாக்குறான்? அவங்க குடும்ப வாரிசு நம்ம வீட்டுல இருக்கிறது பிடிக்கலைன்னா நேர்ல வந்து கேட்டிருக்கலாமே. ஆள் வச்சு ஏன் அவன் கடத்த ட்ரை பண்ணணும்? ஒண்ணுமே புரியலையே. அவனோட இன்டர்ன்ஷிப் இந்த குழந்தைய காப்பாத்துறது இல்ல. அவனுக்கு இந்த குழந்தை எதுக்கோ இடைஞ்சலா இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைய கடத்த பாக்குறான். அவன் பக்காவா பிளான் பண்ணி தான் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கிறான். இப்ப போயிட்டான்னா மறுபடியும் கண்டிப்பா திரும்பி வருவான். அம்மா கிட்ட சொல்லி குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லணும்.
சந்தோஷ், என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னாச்சுடா? மெதுவா போங்க. என்ன இவ்ளோ வீங்கி இருக்கு? ஒண்ணு இல்லன்ற. என்னாச்சுடா? என்னாச்சு? என்னடா? என்னாச்சு குட்டி? ஒண்ணு இல்லம்மா. காட்டு. அது ஒண்ணு இல்ல. என்னது வீங்கி இருக்குது? என்னாச்சு? அது சும்மா கண்ணு தெரியாம வந்து இடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, கண்ணு தெரியாம நடந்துட்டு இருக்கியா? இது பாரு எப்படி வீங்கி இருக்கு பாரு. ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். என்ன? நம்ம வளர்க்குற குழந்தைய கடத்தினவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தாமா இருக்கான். அவனை பிடிக்க போய் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? பாத்து போக கூடாதா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா. இந்த கார்னர்ல தண்ணி இருந்ததா அது தெரியல. பார்க்காம காலை வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதான் அடி. நீ என்ன சின்ன குழந்தையா? பாத்து வர தெரியாதா? அத்தை, இவன் வேற எங்கேயோ போய் விழுந்து வாரிருப்பான் போல. அத்தை, உங்ககிட்ட கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பவி, அவனுக்கு அடிபட்டிருக்கு, இப்ப போய் கிண்டல் பண்றியே. அம்மா, அம்மா, நீங்க வெளியில போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து போங்கம்மா. எங்க போனாலும் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு தனியா போவாதீங்க, சரியா? பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போனா கூட குழந்தையோட தனியா போகாதீங்கம்மா. அக்கா, அதான் சந்தோஷ் போயிட்டான்ல, நாம உள்ள போய் அவர் ரிலேஷன் சொல்லி திங்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிடுவோம். அது முடியாதுடா தம்பி. அந்த புரோக்கர் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இந்த சமயத்துல நம்ம தேவையில்லாம உள்ள போனோம்னா நமக்கு தாண்டா பிரச்சனை வரும். அப்படின்னா உள்ள போய் பேக் திருநாதான் உண்டு. ஏய், சரியான ஐடியாடா. அக்கா, ஆமாண்டா, நமக்கு தேவை அந்த பேக். ஓகே, அது உள்ள அவன் ரூம்ல தான் இருக்கு. அதை யாருக்கும் தெரியாம எடுக்கணும்னா நீ சொல்ற மாதிரி திருடத்தானே வேணும். நோ வே. டேய், இங்க பாரு, மிட் நைட்டுக்கு மேல ஆயிடுச்சுடா. டியூட்டி நர்ஸ் எல்லாம் தூங்கி இருப்பாங்க. நீ நைஸா உள்ள போய் பேக் எடுத்துட்டு வா, சரியா? ஓகேக்கா, பண்றேன். குட்டி, என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுடா, சாப்பிடு. என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரதீபா அனுப்புன ஆளு என்ன பத்தி பேசி மிரட்ட பார்த்தான்ல. ஆமா. அவனுக்கு இன்னைக்கு ரோட்ல ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அச்சச்சோ, பெரிய அடியாடா. உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா நல்ல அடிப்பவி.
ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ட பார்த்தா இம்மிடியட்டா 108க்கு கால் பண்ணி சொல்லணும். இல்லனா நியர்பைல டியூட்டில இருக்கிற டிராபிக் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நல்லதுக்குன்னு நம்ம ஏதாவது செய்ய போய் அது 2 பேருக்குமே பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும்டா. ஆமா சந்தோஷ், பவி சொல்றது சரிதானே. அட்லீஸ்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதுக்கு பிறகு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அப்ப இருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அவரை போய் அட்மிட் பண்ணிட்டேன். ஆனா அவன் செல்போன்ல ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நமக்கு பிரச்சனை கொடுக்க வந்தவன் தானேன்னு விடாம அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க பாரு. ரியலி கிரேட். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது நல்லவன் என்ன கெட்டவன் என்ன எல்லாமே உயிர் தானே பவி. நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க சந்தோஷ். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன? ஹெல்த் கேர் சென்டர். இந்த 4th அவென்யூல இருக்கிறதா இல்ல மெயின் ரோட்ல இருக்கிறதா? என்ன சார் அவங்க ரிலேட்டிவ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அப்படி செய்யறதா இருந்தா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்த உடனே செஞ்சிருக்கணும். சாவு ஒரு நிமிஷம் வலிதான். அந்த லக்ஷ்மிக்கே ஆயுசுக்கும் வலிக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க நினைக்கிறேன். கை கேட்டினது வாய் கேட்டத மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விஷயம் கைக்கு கிடைச்சோம். அதை யூஸ் பண்ண முடியாம இருக்குமே. அக்கா, ஒண்ணு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கணும், இல்லனா அவன் வீட்ல வச்சிருக்கணும். அவன் வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த டாக்குமெண்ட் நான் உன் கையில வைக்கிறேன். எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. என்ன லட்சுமி, என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்னாச்சுன்னு இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் இது? எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இந்த குழந்தையோட ரகசியம் இப்போ எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தானே தெரியும். இந்த விஷயத்த குட்டிகிட்ட சொல்லிடுவேன்னு சொன்ன அந்த புரோக்கர் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல கிடக்குறான். குட்டி வேற அவனை தினசரி போய் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு முழிச்ச அடுத்த நிமிஷம் குட்டிகிட்ட ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் எல்லாமே வம்பா போயிடுமே சார். அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. லட்சுமி, பயப்படுறது சரிதான். இந்த விஷயத்துல எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. ரோட்ல தினமும் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா அந்த புரோக்கர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சந்தோஷ் சரியா அங்க போயிருக்கான்னு சொன்னா இது விதின்னு தான் சொல்லணும். இதுல நமக்கு சாதகமா நடந்தது புரோக்கர் கண்ணு முடிக்காம இருக்கிறது தான். எனக்கு என்னமோ அவன் கண் முடிச்சாலும் இந்த விஷயத்தை பத்தி அவன் சந்தோஷ் கிட்ட சொல்ல மாட்டான் தான் தோணுது. அதே எப்படி சார் சொல்றீங்க? அவன் குடும்பமே ஒரு பொருட்டா மதிக்கல. ஆனா சந்தோஷ் அவனை காப்பாத்திருக்கான். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருந்தா அதை சொன்னா சந்தோஷ் வாழ்க்கை பாதிக்கும்னு நினைச்சு சொல்ல மாட்டான். ஏன் லட்சுமி, இந்த விஷயம் எப்போ சந்தோஷ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் பேசுறீங்க? இந்த குழந்தை அவனோட குழந்தை, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. என்னதான் நாம 2 பேரும் அப்பா அம்மாவா இருந்தாலும் இவனோட உண்மையான அப்பா குட்டி இருக்கும்போது எப்படி சார் அதை மறைக்க முடியும்? அது சரியா இருக்குமா? கண்டிப்பா ஒரு நாள் இத குட்டி கிட்ட சொல்லிதானே ஆகணும். அதுக்கு மேல இந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும் அவனோட உண்மையான அப்பா யாருன்னு. குட்டி அதை எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல எனக்கு பவிய நினைச்சாதான் சார் பயமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.